அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஎம் டிசைன்லேருந்து கார்த்திகேயன். வழக்கமாக சொல்கிற விஷயம் தான். எஸ்பிஎம்ன்றது ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினரி. ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மா, கெமிக்கல், ஃபுட்டு, காஸ்மெட்டிக்கு பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கஸ்டமைஸ் மட்டும் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நாகர்கோயிலில் சித்தா ஆயுர்வேதா காலேஜ் நாகர்கோயிலில் கோட்டையில் ஒரு ஷிஃப்டர் மிஷின் சப்ளை பண்ணிடுவோம். ஷிஃப்டர்ன்றது வைப்ரோ ஷிஃப்டர் மிஷின். அதாவது நம்ம சூரணங்கள், பவுடர் ஃபார்மில் இருக்கிற எல்லா விதமான ப்ராடக்டையும் நம்ம ஃபைன் ப்ராடக்டாக, அதாவது நம்ம தேவையான கோர்ஸ் சைன்ஸுக்கு சளிக்கிறதுக்கு உண்டான வைப்ரோ ஷிஃப்டர் மிஷின் டெக்னிக்கல் டேம் வந்து. இதில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்மாவை பொறுத்தளவு எல்லாருமே 80 கிரிட், அந்த கிரிட் வந்து 80 கிரிட் யூஸ் பண்ணுறாங்க. வேற வந்து உள்ளுக்குள்ள அக்யூஷன் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 4 feet டயா வைப்ரோ ஷிஃப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து 2 லேயர் போட்டிருக்கோம். டாப் லேயர், அதாவது நம்ம மிஷின் ப்ராடக்ட் எனர்ஜி சக்ஷன் பாயிண்ட், அதாவது உள்ள நம்ம சார்ஜிங் பண்ணுற பாயிண்ட், டிஸ்சார்ஜிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் பாயிண்ட் தனியாக இருக்குது. அதாவது வேஸ்ட் அவுட்லெட் ஒரு இடத்துலையும் ப்ராடக்ட் அவுட்லெட் இந்த இடத்துல வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸி, காமனான மிஷின் தான். ரொம்ப ஈஸியாக வந்து டிஸ்மேண்டிங் பண்ணி அசம்பிள் பண்ணுறதுக்கு, ஆப்ரேட்டரோட வேலை சுலபம் பண்ணுறதுக்காக நிறைய ஈஸி மெக்கானிசம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு சொல்ல போகிறதா எலக்ட்ரிக்கல் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து அல்ட்ராசோனிக் வரையும் போயிடுச்சு. நிமேட்டிக் வைப்ரேட்டர், அல்ட்ராசோனிக் வைப்ரேட்டர், எலக்ட்ரோ வைப்ரேட்டர் போயிடுச்சு. இது பியூர்லி மெக்கானிக்கல் வைப்ரேட்டர். என்னதான் வந்து மெக்கானிக்கல் வைப்ரேட்டர் பொறுத்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்னா வைப்ரோ ஷிஃப்டர் மிஷின். ஸோ